ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நம. தனுசு ராசிக்கான தை மாத ராசி கட்டம். உங்கள் ராசியிலே புதன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகரத்திலே லக்னம் மற்றும் சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்திலே சுக்கிரன் சனி இணைவு பெற்று நிற்கிறது. இவ்விரு கிரகங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று பூரணத்துவத்தோடு முழு ஒளியோடு புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கன்னியிலே கேது என்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம். தை மாதத்திற்கான தனுசு ராசியின் கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4 மற்றும் 6, 9ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. அதாவது 1ஆம் பாவகங்கிறது உங்கள் ராசி தனுசின் அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. சந்திரன் பூரண சந்திரனாக, அதாவது முழு ஒளியோடு பௌர்ணமி இருப்பதால் இந்த காலகட்டத்திலே உங்கள் முகத்திலே ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு இருக்கும். ஆன்ம பலம் கூடும். மனக்கவலை சுத்தமாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். மனக்கவலை அப்படிங்கிறது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், கவலை இருக்காது. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான குதூகலமான ஒரு சூழ்நிலையே இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. கனவுகள் வரக்கூடிய அமைப்பு, நிறைய கனவு வரும். கனவு எல்லாமே பாசிட்டிவான நல்ல நிகழ்வுகளை, நல்ல நினைவுகளை கொண்ட கனவாக இருக்கும். புதிதாக ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரியான கனவு, எதையாவது ஒன்று நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான கனவு, நல்ல கனவுகள் எல்லாமே பலிக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. 2 குடையவன் மகரத்தின் அதிபதி சனி 3ஆம் இடமான கும்பத்திலே ஆட்சி மூலத்திரிகோண பலத்துடன் 2 மடங்கு பலத்துடன் நிற்பதோடு மட்டுமல்லாமல் அந்த ராசிநாதன் சனி சுக்கிரனுடன் இணைவு. இந்த 2 கிரகங்களும் இணைவு பெற்று இந்த 2 கிரகங்களுமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று உங்கள் ராசிநாதனின் சாரம் வாங்கியிருப்பது ஒரு விசேஷம். தனம் வாக்கு குடும்ப நிலை என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அங்கே நிற்கிறது. சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது. அப்போது உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சுயசாரம் வாங்கி இருப்பதாலும் உங்களுக்கு வாக்கு பலிதம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படும். அதாவது நீங்கள் சபிச்சிங்கன்னா உடனே நடக்கும். யாரையும் சபிக்காதீங்க. யாரையும் தகாத வார்த்தையில் நீங்கள் எந்த ஒரு சாபமும் தர வேண்டாம், எந்த ஒரு தவறான வார்த்தையை பிரயோகிக்க வேண்டாம். இந்த சூரியன் பகையாக நிற்பதனால, அதாவது அடுத்தவரை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வருவதற்கான அமைப்பு உண்டு. கோபம் வரும், அதாவது சுருக்குன்னு கோபம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. அந்த கோபத்திலே நிதானம் இருக்கணும். நிதானம் இல்லைன்னா உங்களால் பிறர் பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் நல்லது சொன்னாலும் பலிக்கும். மேக்சிமம் அடுத்தவருக்கு நல்ல விதமான ஒரு வார்த்தைகளை கொடுப்பது நல்லது. குடும்ப நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே அந்த ராசிநாதன் வெற்றி ஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம் என்ற 3ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு குடும்ப நிலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, குடும்பத்திலே நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, தனவரவு பணவரவு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம். அப்போது அந்த தனவரவுக்கு உங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைவு இருக்காது. பணவரவு நன்றாக இருக்கும். மேலும் இந்த நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனம் வேண்டும். வாக்கு பலிதம் இருப்பது சொன்னது
மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தனம், வாக்கு, குடும்பம், அடிப்படை கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த கல்வியிலேயே நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். படிப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் தைரியமாக படிக்கிறதுலே கவனம் செலுத்துங்க. படிப்பிலே நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கப்பெறும். 3ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. இந்த 3ஆம் பாவகம் வலுவாக இயங்குறதுனால உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமாக இறங்கி செய்வீர்கள். நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியம், எடுத்த ஒரு செயல், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை தைரியமாக சென்று அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தரும். வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருக்கும், நல்ல யோசனையாக இருக்கும். புது புது யுக்திகள், புது புது யோசனைகள் தோன்றி உங்களுடைய வியாபாரத்திலே அதை நீங்கள் வந்து செயல்படுத்தி வியாபார மேன்மை, தொழிலிலே செயல்படுத்துவதன் மூலம் தொழிலிலே மேன்மை, முன்னேற்றம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்திலே பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த நேரத்திற்கு முன்பு முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. வேலையாட்களும் விசுவாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, அணிகலன் சேர்க்கை, அதாவது நவரத்னம், தங்கம், இது மாதிரியான ஆடை அணிகலன்கள், ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது. இந்த 3ஆம் அதிபதியுடன் சுக்கிரனும் இணைவு பெறுவது உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும். அந்த 3லே சனி நிற்பது ஒரு யோகம், அதாவது பூமி லாபம் தரக்கூடியது. பூமியிலே நீங்கள் முதலீடு செய்யலாம். பூமியை வந்து நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணது இந்த நேரத்தில் நல்ல விலைக்கு போகக்கூடிய யோக பலன்களை தரும். பூமியால் நிறைய லாபம் கிடைக்கப்பெறும். பூமினா நீங்கள் வந்து வாங்கின பூமியாக இருக்கலாம், உங்கள் முன்னோர்களுடைய சொத்து, முன்னோர்களுடைய பூமியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். வீட்டை வைத்து நீங்கள் வந்து ஒரு வரவு இருக்கலாம். கடைகளை நீங்கள் வாடகை கொடுத்து அதன் மூலம் ஒரு வருமானம் பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் அது எல்லாத்திலையுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். நல்ல பணவரவு இருக்கும். அதிலே வந்து பணவரவு அதிகரிக்கக்கூடிய யோகத்தையும் தரும். 4ஆம் பாவகம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவகம். இந்த 4இன் அதிபதியான குரு பகவான் 6லே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போல் 4லே ராகு, சுகஸ்தானத்திலே ராகு. சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் நீங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதிக அளவிலே பிரயாணங்கள் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு காரியத்திற்காக பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மற்றும் உங்களுடைய வியாபார ரீதியாக நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இந்த பிரயாணங்கள் அனைத்துமே வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும். மேலும் மருத்துவ செலவு, மருந்து வகைகளிலான செலவு வந்து குறையாது. மருத்துவ செலவுகள் உங்களுக்கு மேலும் கூடுதலாகும். அதாவது மருந்து வகையில் நீங்கள் இது வரைக்கும் மருந்து வாங்கிறதுக்காக செலவு பண்ணீங்கள்ல, அது வந்து கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இங்கே தந்தையை பற்றிய கவலை அது அதிகரிக்கும். தந்தை வந்து உடல்நலக் கோளாறு, இல்லை அவர்களுடனான பிரச்சனை, அவர்களுடனான சண்டை சச்சரவு, இதனால் வந்து தந்தையுடனான உறவுலே பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் சுமூகமான உறவு இருந்தாலும் அது இப்போ வந்து பிரச்சனை உண்டாக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. மேலும் இந்த பசு பால் விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கால்நடை வைத்து வளர்ப்பவர்களுக்கு வந்து இந்த கால்நடை வந்து நல்ல முன்னேற்றத்தை தராது, பசு பால் விருத்தி இருக்காது. இந்த 4லே ராகு இருப்பதனால் நீங்கள் கால்நடை வைத்து அதை நீங்கள் வளர்க்கக்கூடியவராக இருந்தால் அதற்கும் மருத்துவ செலவுகள் அதிக அளவிலே ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதுக்கும் நோய்வாய்கள், தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வித்தை என்று சொல்லக்கூடிய தொழிலிலே, வியாபாரத்திலே பார்த்தீங்கன்னா, வியாபாரத்திலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மை, 3லே நின்ற சனி பகவான் உங்களுக்கு நல்ல மேன்மையை தருவார். என்றாலும் கூட இந்த ராகு, 4ல் நின்ற ராகு வந்து அதிலே சிறு சிறு தடை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருவார். உடனே உங்களுக்கு வெற்றியோ, வியாபார விருத்தியோ, தொழில் விருத்தியோ உடனடியாக கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக உண்டு. ஆனால் கொஞ்சம் இடையில சிறு சிறு தடை, தாமதம், தடங்கல்கள் இருக்கக்கூடும். 6ஆம் பாவகம் வலுவாக இயங்கிறது. ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவகம். 6 கூடைய அதிபதி, ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்திலே சனியுடன் இணைவு பெற்று நிற்கிறார்.
அதுவும் நட்பு ஸ்தானத்தில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த நோய்வாய் பாதிப்புகள் அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நோய்த்தன்மை இந்த மருத்துவ செலவு இருந்தாலும் பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த செலவுகளும் குறையத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் தொந்தரவு, சத்துருக்களால் பயம், சத்துருக்களால் உங்களுக்கு பிரச்சனை, கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தெரியாத எதிரிகள் அப்படின்னா உடனிருந்து உங்களை கெடுப்பவர்கள். அதாவது உங்களுடனே பழகி நட்பாக இருந்து மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுப்பது, உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் சர்க்கிள்களை தருவது, வியாபாரமோ தொழிலோ உத்தியோகத்திலோ உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி உங்களுக்கு சர்க்கிள்கள், இது மாதிரியான பிரச்சனைகள், கௌரவ பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை, கடன் பிரச்சனை, கடன்காரர்களால் தொந்தரவுகள், கடன் வாங்கின கடனை திருப்பி சரியாக அடைக்க முடியாமல், ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க, கொஞ்சம் தாமதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதனாலே உங்களுக்கு பிரச்சனைகள், அதனாலே உங்களுக்கு தொந்தரவுகள். இந்த கடனாலும் தொந்தரவு, கடன் கொடுத்தவர்களாலேயும் உங்களுக்கு கௌரவ பாதிப்பு, பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். தாயாதிகளின் பிரச்சனைகள், அதாவது பங்காளி பிரச்சனை, சொத்து தகராறு, அது மாதிரி இந்த ஆயுதங்களால் சிறு சிறு காயங்கள், பிரயாணத்தின் போது தடங்கள், தடை, தாமதம், இது எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. ஆனால் நீங்கள் பிரயாணம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரயாணங்கள் நிறைய நடக்கும், அது வெற்றி தரும் சொன்னோம். ஆனால் அந்த பிரயாணம் வந்து சரியான நேரத்தில் போகாமல் உங்கள் தடங்கள், தாமதத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த தேதியில் இந்த வேலையை முடிக்கணும், அந்த தேதிக்கு அந்த வேலைக்கு கிளம்பணும்னு. ஆனால் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் கிளம்ப முடியாமல் ஏதாவது ஒரு காரணத்தினாலே அந்த தடை ஏற்பட்டு தாமதத்தை தரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சிம்மம். சிம்மத்தின் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகரத்தில் நிற்கிறார். அப்போது பாக்கியஸ்தான அதிபதி தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொண்ட சூரியனே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனியினுடைய வீட்டின் அதிபதி மகரம். அந்த மகரத்திலே பகை ஏற்பட்டு நிற்பதனால் தந்தையுடன் பிரச்சனைகள், தகராறுகள் எல்லாமே ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழ்நிலை இருந்தது, இப்போ வந்து பிரச்சனை, சண்டைகளாகி தந்தையுடன் பிரிவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் சிறு சிறு பிரிவுகள், பிரச்சனைகள் வரும். தந்தை வழியிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே தாமதப்படும். அது வந்து உங்களுக்கு தை மாதம் முடிந்து மாசி மாதத்திலே சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு செல்வார், கும்பத்திற்கு. இந்த தை மாதத்திலே உங்களுக்கு தந்தையுடன் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். என்றாலும் கூட நீங்கள் வந்து குருவை சார்ந்த சேவைகள், குருவினால் உபதேசம் பெறுவது, குருவினால் உங்களுக்கு மகான்களின் சந்திப்பு கிடைப்பது, மகான்களின் ஆசி கிடைப்பது, இது மாதிரியான யோக பலன்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது, அதாவது புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் வந்து சென்று வரக்கூடிய அமைப்பு, மேலும் கோவில் திருப்பணிகள் செய்வது, அன்னதான நிகழ்ச்சிகளை நீங்களே முன்னின்று நடத்துவது அல்லது அதில் கலந்து கொள்வது, இது மாதிரியான பலன்கள் நிறைய நடக்கும் இந்த மாதத்திலே. இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன, புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கப்பெறும். சிறப்பான யோக பலன்களையும் பெற்றிடலாம். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.